Good morning, students. Now we are going to biozoology class, 11th chapter, biodiversity and its conservation. Previous class we are discussing about threats to biodiversity. Now this class we are discussing about loss of biodiversity. Loss of biodiversity. பாடம் 11 உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு. இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் உயிரிய பல்வகைத்தன்மையின் அச்சுறுத்தல்கள் என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் உயிரிய பல்வகைத்தன்மை இழப்பு என்பதை பார்ப்போம். லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. What is meant by loss of biodiversity? The species have been evolving and dying out extinction ever since the origin of life is called as the loss of biodiversity. உயிரிய பல்வகைத்தன்மை இழப்பு என்பது உலகில் உயிரிகள் தோன்றியது முதல் இயற்கையாகவே உயிரினங்கள் உருவாவதும் மறைவதும், அதாவது மரபற்று போவதும் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகின்றன. இது உயிரிய பல்வகைத்தன்மை இழப்பு எனப்படுகிறது. லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. 2 mark question. However, the species are now becoming the extinct at a fast rate. However, the species are now becoming extinct at a fast rate. இருந்தினும் தற்போது மிக வேகமாக மரபற்று போகின்றன. This is destabilizing the ecological stability and the distribution of biological diversity on Earth. This is destabilizing the ecological stability and the distribution of biological diversity on Earth. இது பூமியின் சுற்றுச்சூழல் நிலைப்புத்தன்மையையும் மற்றும் பல்வகைத்தன்மையின் பரவலையும் சீர்குலைக்கிறது. டிஸ்டபிளைசிங்னா சீர்குலைக்கிறது. The human activities greatly contribute to the loss of biodiversity. மனித செயல்பாடுகளை பெருமளவிலான பல்வகைத்தன்மையின் அழிவிற்கு முக்கிய காரணமாகும். Natural resources such as land, water and organism are indiscriminately exploited by human being. இயற்கை வளங்களான நிலம், நீர் மற்றும் உயிரினங்கள் போன்றவை கட்டுப்பாடின்றி மிக அதிகமாக மனிதர்களால் சுரண்டப்படுகின்றன. According to the Convention of Biological Diversity, direct and indirect human activities have a detrimental effect on biodiversity. உயிரிய பல்வகைத்தன்மை மாநாட்டின் கருத்துப்படி மனித செயல்பாடுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உயிரிய பல்வகைத்தன்மையின் மீது அழிவை தரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. Direct human activities like change in local land use, species introduction or removal, harvesting, pollution and climate change contribute to a great pressure on loss of biodiversity. Greater pressure on loss of biodiversity. இதில் மனித செயல்பாடுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உயிரின பல்வகைத்தன்மையின் மீது அழிவை தரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இதில் மனிதனுடைய நேரடி டைரக்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், நேரடி அழிவு, அதாவது நேரடி செயல்பாடு, மனிதனுடைய நேரடி செயல்பாடு. The human direct activities like they change the local land use. அதாவது இவற்றில் மனிதனுடைய நேரடி செயல்பாடுகளான உள்ளூர் நிலங்களின் பயன்பாட்டை மாற்றுதல், சேஞ்ச் இன் லோக்கல் லேண்ட் யூஸ், உள்ளூர் நிலங்களின் பயன்பாட்டை மாற்றுதல், ஸ்பீசிஸ் இன்ட்ரோடக்ஷன், உயிரினங்களை
அறிமுகப்படுத்துதல், ஆர் ரிமூவல் நீக்குதல், அது ஹார்வெஸ்டிங் அறுவடை செய்தல், பொல்யூஷன் மாசடைதல், அண்டு கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் கான்ட்ரிபியூட் எ கிரேட்டர் ப்ரெஷர் ஆன் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி போன்றவைகள் மனிதனுடைய நேரடி செயல்பாடுகளினால் உயிரின பல்வகைத்தன்மையின் மீது அழுத்தத்தை கொடுத்து இழப்பை தருகின்றன. The greater pressure on loss of biodiversity and indirect derives மறைமுக செயல்பாடுகள் மனிதனுடைய மறைமுக செயல்பாடுகளான the indirect human derives include the demographic அதாவது மக்கள் தொகை பெருக்கம், எக்கனாமிக் பொருளாதாரம், டெக்னாலஜிக்கல் தொழில்நுட்பங்கள், கல்ச்சுரல் கலாச்சாரம் மற்றும் சமய காரணிகள், ரிலீஜியஸ் ஃபேக்டர் ஆகியவை மறைமுக செயல்பாடுகளும் இழப்பிற்கு பெரும் பங்காற்றுகின்றன. மனிதனுடைய மறைமுக செயல்பாடுகளும் these are all the indirect human derivatives. So these are all the response of this the loss of biodiversity. Both direct human activities and indirect human activities reasons for the decline of the biodiversity. அதாவது மனிதனுடைய நேரடி செயல்பாடுகள் மற்றும் மறைமுக செயல்பாடுகள் உயிரிய பல்வகை குறைவதற்கான காரணங்கள் ஆகும். The next one, even though the new species are being discovered, there is the little hope for the adding the new species through the speciation into biodiversity treasurer. புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் சிற்றினமாக்கல் வழியாக புதிய சிற்றினங்களை உயிரிய பல்வகைமையில் சேர்க்கப்படுவதற்கு நம்பிக்கை குறைவாகவே உள்ளது. லிட்டில் ஹோப் நம்பிக்கை குறைவாகவே உள்ளது. த மான்சூன் ஃபெயிலியர் பருவமழை பொய்த்தல், குளோபல் வார்மிங் புவி வெப்பமடைதல், டெப்ளீட்டிங் இன் ஓசோன் லேயர் ஓசோன் சிதைவு, landslides in hilly states மலைப்பிரதேசங்களில் ஏற்படும் நிலச்சரிவு, pollution are a few in the indirect effect of human activities which result in loss of biodiversity மற்றும் மாசுபாடு போன்ற மனிதனின் மறைமுக செயல்பாடுகள் உயிரிய பல்வகைத்தன்மை அழியக்கூடியவையாகும். IUCN International Union for Conservation of Nature IUCN the Red List 2004 documents the extinction of 784 species in the 500 year. அதாவது இயற்கை மற்றும் இயற்கை வளங்களின் பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் IUCN வெளியிட்ட சிவப்பு பட்டியல் 2004 500 ஆண்டுகளில் 784 இனங்கள் மரபற்று போனதை ஆவணப்படுத்தியுள்ளது. It is the estimate that the current rate of biodiversity loss is 100 to 1000 times higher than the naturally occurring extinction rate and it's still the expected grow in future. It is estimated that the current rate of biodiversity loss is 100 to 1000 times higher than the naturally. அதாவது உயிரினங்கள் இயற்கையான மரபற்று போதலின் வீதத்தை விட தற்போதைய வீதம் 100 முதல் 1000 மடங்கு அதிகமாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. The naturally occurring this the extinction rate and is the still expected to grow in future. இந்த வீதம் எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபியூச்சர்னு எதிர்காலத்தில்.
This loss of biodiversity has the immense impact on planet, animal and human life. அனிமல் அண்டு ஹியூமன் லைஃப் தாவரம் மற்றும் மனித வாழ்க்கையில் பல்வகைத்தன்மை நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. The negative effect include the dramatic influence on the food web. உணவு வலையின் மீது பல்வகைத்தன்மையின் பல்வேறு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துகிறது. Even reduction in one species can adversely affect in the entire food chain, which further leads to an overall reduction in biodiversity. அதாவது ஒரு சிற்றினத்தின் இழப்பு கூட முழு உணவு சங்கிலியை மிக மோசமாக தாக்கும். Even reduction in one species can adversely affect in the entire food chain. ஒரு சிற்றினத்தின் இழப்பு கூட முழு உணவு சங்கிலியை மிக மோசமாக தாக்கும். Which further leads to an overall reduction in the biodiversity. அதன் விளைவாக உயிரின பல்வகைத்தன்மையின் ஒட்டுமொத்த குறைப்பிற்கு காரணமாகின்றன. The reduced biodiversity leads to the immediate danger for food security by reducing ecosystem service. பல்வகைத்தன்மை அழிவால் சூழ்நிலை மண்டலத்தின் சேவைகள் குறைந்து உணவு பற்றாக்குறை ஏற்படும் அபாயமும் உள்ளது. பல்வகைத்தன்மை அழிவால் சூழ்நிலை மண்டலத்தில் சேவைகள் குறைந்து உணவு பற்றாக்குறை ஏற்படும் அபாயமும் உள்ளது. This is the important for this. The next one, hotspots. Next one is the hotspots. ஹாட்ஸ்பாட்ஸ்னா அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி. The hotspots are areas characterized with a high concentration of endemic species experiencing unusual rapid rate of habitat modification loss, that is called as the hotspots. அதாவது அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி என்பது அசாதாரணமான மற்றும் துரிதமான வாழிட மாறுபாட்டு இழப்புகளை சந்திக்கும் உள்ளூர் இனங்களை அதிகமாக கொண்ட நிலப்பரப்பு அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி எனப்படுகிறது. 2 மார்க் கொஸ்டின். அசாதாரணமான அல்லது துரிதமான வாழிட மாறுபாட்டு இழப்புகளை சந்திக்கும் உள்ளூர் சிற்றினங்களை அதிகமாக கொண்ட நிலப்பரப்பு அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி எனப்படுகிறது. This is the important for the 2 mark question. The hotspots are area characters with a high concentration of endemic species experiencing unusual rapid rate of habitat modification loss. The Norman Maier defined the hotspots as regions that harbor greatly diversity of endemic species and at the same time. அதாவது நார்மன் மேயர் என்பவர் அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி தனித்தன்மையுடைய உள்ளூர் உயிரினங்களின் பல்வகைத்தன்மையை அதிகமாக கொண்ட at the same time have been significantly impact and already by human activities. அதே நேரத்தில் மனித செயல்பாடுகளால் குறிப்பிடத்தக்க அளவிற்கு பாதிக்கப்பட்டு மாற்றியமைக்கப்பட்ட பகுதி என்று வரையறுத்தார். The Norman Maier defined hotspots as the regions that harbor a great diversity of endemic species. நார்மன் மேயர் என்பவர் அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி தனித்தன்மையுடைய உள்ளூர் உயிரின பகுதி பல்வகைமை தன்மையை அதிகமாக கொண்ட the harbor great diversity of endemic species அதிகமாக கொண்ட and at the same time have been significantly impact and already by human activities.
அதே நேரத்தில் மனித செயல்பாடுகளால் குறிப்பிடத்தக்க அளவிற்கு பாதிக்கப்பட்டு மாற்றியமைக்கப்பட்ட பகுதி என்று வரையறுத்தார். பாதிக்கப்பட்டு மாற்றியமைக்கப்பட்ட பகுதி என்று வரையறுத்தார். யார்? நார்மன் மேயர். நார்மன் மேயர். This is important for the 2 mark question. Then a hotspots is a regions that support at least 1500 endemic vascular plant species, 0.5% of their global total. அதாவது அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி என்பது குறைந்தது 1500 வாஸ்குலார் கற்றை கொண்ட தாவர இனங்களில் உலகளவில் இது 0.5%. 0.5% has lot of more than 70% of it original vegetation. 70%க்கும் அதிகமான மூலதாவர இனங்களை இழந்த பகுதியாகும். 70%க்கும் அதிகமாக மூலதாவர இனங்களை இழந்த பகுதியாகும். has lost more than 70% of its original vegetation. ஒரிஜினல் வெஜிடேஷன்னா மூலத்தாவரங்களை இழந்த பகுதி. லாஸ்ட்னா இழந்த பகுதியாகும். There are the 35 biodiversity hotspots in the world. உலகில் 35 உயிரிய பல்வகைத்தன்மை அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதிக்கான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. India is the home to 4 biodiversity hotspots as per ENVAS. அதாவது இதில் 4 இந்தியாவில் உள்ளது. அதாவது உயிரிய பல்வகைத்தன்மை 4 இந்தியாவில் உள்ளது. சுற்றுச்சூழல் தகவல் மையம் ENVAS என்ற தகவலின்படி they are அவைகள் ஹிமாலயா இமயமலை, த என்டையர் இந்தியன் ஹிமாலயன் ரீஜியன், அதாவது முழு இந்திய இமயமலை தொடர் மண்டலம் இமயமலையில் காணப்படுகிறது. தென் செகண்ட் ஒன் வெஸ்டர்ன் கேர்ட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள். மூணாவது இந்தோ பர்மா இன்க்ளூட்ஸ் த என்டையர் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. இந்தோ பர்மா அதாவது முழு வடகிழக்கு மண்டல இந்தியாவை உள்ளடக்கியது. முழு வடகிழக்கு மண்டல இந்தியாவை உள்ளடக்கியது. எக்ஸப்ட் அசாம் அண்டு அந்தமான் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், அதாவது அசாம் மற்றும் அந்தமான் தொகுதி தீவுகள் தவிர்த்து த மயான்மர், தாய்லாந்து, வியட்நாம், லாஸ், கம்போடியா அண்டு சதர்ன் சைனா. அதாவது மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், லாவோஸ், கம்போடியா மற்றும் தெற்கு சீனா தவிர்த்து எக்ஸப்ட் ஃபார் திஸ் இன்க்ளூட்ஸ் என்டையர் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. இதை தவிர்த்து முழு வடகிழக்கு மண்டல இந்தியாவை உள்ளடக்கியதாகும். தேர்ட் பிளேஸ். தென் ஃபோர்த் ஒன் சுந்தர்லாண்ட் includes the Nicobar group of islands. நிக்கோபார் தீவுகளை உள்ளடக்கியது. The இந்தோனேசியா, மலேசியா, சிங்கப்பூர், ப்ரூனி, பிலிப்பைன்ஸ். அதாவது இந்தோனேசியா, மலேசியா, சிங்கப்பூர், ப்ரூனே, பிலிப்பைன்ஸ் ஆகியவை அடங்கும். These are all the 4 regions of the biodiversity in India. அதாவது இந்தியாவில் காணப்படுகின்ற 4 உயிரிய பல்வகை பகுதிகளாகும். The next one is the endangered organism. அழியும் நிலை இனங்கள். What is meant by endangered organisms? A species that has been categorized as a very likely to become extinct
is an endangered species. Endangered species. இவை மரபற்று போக அதிக வாய்ப்புகள் உள்ளது என வகைப்படுத்தப்பட்டுள்ள சிற்றினங்கள் ஆகும். This is the 2 mark question. The endangered species as the categorized by the International Union for Conservation of Nature IUCN, the red list is the second most severe conservation status for the wild population in the IUCN scheme after the critically endangered. சர்வதேச இயற்கை பாதுகாப்பு கூட்டமைப்பின் சிவப்பு பட்டியலில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளபடி தீவிரமாக அழியும் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு தீவிரமாக அழியும் நிலையிலுள்ள உயிரினங்களுக்கு அடுத்தபடியாக அழியும் நிலையிலுள்ள வனவிலங்கு அடுத்தபடியாக அழியும் நிலையில் உள்ள வனவிலங்கு இரண்டாம் நிலை அதிகபட்ச பாதுகாப்பு தரப்படுகிறது. The endangered as the categorized by the International Union for Conservation of Nature, the red list is the second most the conservation status for the wild population in the IUCN scheme after critically endangered. அதாவது சர்வதேச இயற்கை பாதுகாப்பு கூட்டமைப்பின் சிவப்பு பட்டியலில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளபடி தீவிரமாக அழியும் நிலையிலுள்ள உயிரினங்களுக்கு அடுத்தபடியாக அழியும் நிலையிலுள்ள வனவிலங்கு இரண்டாம் நிலை அதிகபட்ச பாதுகாப்பு தரப்படுகிறது. In 1998 there were 1102 animal and 1197 plant species in the IUCN red list. அதாவது 1998ஆம் ஆண்டில் 1102 விலங்கினங்களும் மற்றும் 1197 தாவர இனங்களும் IUCN சிவப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. In 2012 the list features the 3079 animal and 2655 plant species are endangered worldwide. அதேபோன்று 2012ஆம் ஆண்டு வெளியான IUCN சிவப்பு பட்டியலில் 3079 விலங்கினங்களும் மற்றும் 2655 தாவர இனங்களும் உலகமெங்கும் அழிந்து வரும் இனங்கள் என பட்டியலிடப்பட்டுள்ளது. Then next one is the extinction. மரபற்று போதல். The species is considered the extinct when none of its the member of alive anywhere in the world. That is called as the extinction. உலகின் எந்த பகுதியிலும் ஒரு இனத்தின் ஒரு உறுப்பினர் கூட உயிருடன் இல்லை என்ற நிலையை அடைந்த இனம் மரபற்று போனதாக கருதப்படுகிறது. 2 mark. If individual of a species remain alive only in captivity or other human control condition, ஒரு இனத்தின் உயிரிகள் பிடிபட்ட நிலையில் அல்லது other human control, ஒரு இனத்தின் உயிரிகள் பிடிபட்ட நிலையில் அல்லது பிற மனித கட்டுப்பாட்டு சூழலில் மட்டுமே உயிருடன் இருந்தால் அந்த இனம் வனத்தில் அழிந்துவிட்டது என கருதப்படுகிறது. கேப்டிவிட்டினா பிடிபட்ட நிலையில் அல்லது அதர் ஹியூமன் கண்ட்ரோல் கண்டிஷன் அல்லது பிற மனித கட்டுப்பாட்டு சூழலில் மட்டுமே உயிருடன் இருந்தால் the species is said to be become extinct. Extinct in the wild. அதாவது ஒரு இனத்தின் உயிர்கள் பிடிபட்ட நிலையில் அல்லது பிற மனித கட்டுப்பாட்டு சூழலில் மட்டுமே உயிருடன் இருந்தால் அந்த இனம் வனத்தில் அழிந்துவிட்டது என கருதப்படுகிறது. The species is said to be extinct in the wild.
In the both of this their situation, the species would be the considered the globally extinct. Globally extinct. இவ்விரு நிலையுமே இவ்வினம் உலகளவில் மரபற்று போனதாக கருதப்படும். A species in the considered to be the locally extinct when it is no longer found in area. It once the inhabited, but it is still found elsewhere in the wild. Elsewhere in the wild. ஒரு இனம் சொந்த வாழிடத்தில் இல்லாமல் மற்றொரு இடத்தில் அடைக்கலம் பெற்று உயிருடன் இருக்குமானால் அது உள்ளூர் மரபற்று போனதாக கருதப்படும். உள்ளூர் மரபற்று போனதாக கருதப்படும். A species is considered to be locally extinct when it is no longer found in an area. It once the inhabited, but is the still found in elsewhere in the wild. அதாவது ஒரு இனம் சொந்த இடத்தில் இல்லாமல் மற்றொரு இடத்தில் அடைக்கலம் பெற்று உயிருடன் இருக்குமானால் அது உள்ளூர் மரபற்று போனதாக கருதப்படும். In the 450 million years of life on the earth, there had been 5 mass extinction. கடந்த 450 மில்லியன் ஆண்டுகளில் பூமியில் 5 பேரழிவுகள் நிகழ்ந்தது. which had the eliminated at least 50% of the species of flora and fauna on the global. பூமியில் 5 பேரழிவுகள் நிகழ்ந்ததன் அதன் விளைவாக உலகில் 50% தாவர மற்றும் விலங்கினங்கள் அழிந்துள்ளன. The extinction of species is mainly due to their drastic environmental change and population characteristic. உயிரினங்கள் அழிவிற்கு மிக கடுமையான கடுமையான சுற்றுச்சூழல் மாற்றங்கள் மற்றும் இனத்தொகை பண்புகளும் காரணங்களாகும். Then there are the three type of the extinction. மரபற்று போதல் 3 வகைப்படுகிறது. The first one is the natural extinction. Natural extinction is a slow process of a replacement of the existing species. சுற்றுச்சூழல் மற்றும் பரிணாமத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், கொன்றுதின்னிகள் மற்றும் நோய்கள் போன்ற காரணங்களால் தற்போதுள்ள சிற்றினம் மேம்பட்ட தகவமைப்புகளை கொண்ட மற்றொரு சிற்றினத்தால் மாற்றம் செய்யப்படுதல் இயற்கை வழி மரபற்று போதல் எனப்படுகின்றது. A slow natural extinction is a slow process of a replacement of extincting species with better adapted species due to change in environmental condition. சுற்றுச்சூழல் and evolutionary changes. பரிணாமத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், predator and disease, கொன்றுதின்னிகள் மற்றும் நோய்கள் போன்ற காரணங்கள் தற்போது உள்ள ஒரு சிற்றினம் மேம்பட்ட தகவமைப்பு கொண்ட மற்றொரு சிற்றினத்தால் மாற்றம் செய்யப்படுதல் இயற்கை வழி மரபற்று போதல் எனப்படுகிறது. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இயற்கை வழி மரபற்று போதல் எனப்படுகிறது. Natural extinction is a slow process of a replacement of existing the species with better adapted species due to the change in environmental condition, evolutionary change, predator and disease. A small population can get the exist sooner than the large population due to inbreeding depression. The less adaptivity and variation. அதாவது இது மந்தமாக நடைபெறும் செயலாகும். அகக்கலப்பின் வீரிய குறைவு இன்பிரீடிங்னா அகக்கலப்பு, வீரிய குறைவு, டிப்ரெசிங்னா வீரிய குறைவு. The less adaptivity and variation, குறைவான தகவமைப்பு மற்றும் மாறுபாடு காரணமாக சிறு கூட்டங்கள் பெரிய இன கூட்டங்களை விட விரைவில் மரபற்று போகின்றன. A small population can exist sooner than the large population due to inbreeding, depression, less adaptivity and variation. அகக்கலப்பில் வீரிய குறைவான தகவமைப்பு மற்றும் மாறுபாடு காரணமாக சிறு இனக்கூட்டங்கள் பெரிய இனக்கூட்டங்களை விட விரைவில் மரபற்று போகின்றன.
The next one is this mass extinction, பெருந்திரள் மரபற்று போதல். The earth has experienced a few mass extinction due to environmental catastrophes. சுற்றுச்சூழல் பேரழிவுகளால் பூமி சில பெருந்திரள் அழிவுகளை சந்திக்க உள்ளது. சுற்றுச்சூழல் பேரழிவுகளால் பூமி சில பெருந்திரள் அழிவுகளை சந்திக்க வேண்டியுள்ளது. A mass extinction occurred about 225 million years ago during the Permians, where the 90% of shallow water marine invertebrate disappear. அதாவது 225 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெர்மியன் காலத்தில் பேரழிவு ஏற்பட்டு ஆழமற்ற கடல் நீரில் வாழ்ந்த 90% முதுகுநாணற்ற உயிரினங்கள் மரபற்று போயின. Then third one is the anthropogenic extinction, மானுட செயல்பாடுகளால் மரபற்று போதல். anthropogenic extinction, மானுட செயல்பாடுகளால் மரபற்று போதல். These are the habited by human activities like the hunting, habitat destruction, over exploitation, urbanization and industrialization. வேட்டையாடுதல், வாழிடச் சீர்வு, மிகை பயன்பாடு, நகரமயமாதல். ஹண்டிங் வேட்டையாடுதல், habitat destruction வாழிடச் சீரழிவு, over exploitation மிகை பயன்பாடு, urbanization நகரமயமாதல், industrialization தொழில்மயமாக்கல் போன்ற மனித நடவடிக்கைகள் இவ்வகை அழிவினை தூண்டுகின்றன. Some examples of the extinction are the toad of Mauritius and stellar sea cow of Russia. அதாவது மொரீசியஸ் தீவுகளில் வாழ்ந்த டோடோ, ரஷ்யாவில் வாழ்ந்த ஸ்டெல்லரின் கடல் பசு ஆகியவை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். இம்பார்ட்டன்ட் ஃபார் த 1 mark question. Amphibians seem to be at higher risk of extinction because of habitat destruction. அதேபோன்று வாழிட இழப்பு காரணமாக பல இருவாழ்விகள் அழிவின் விளிம்பில் உள்ளதாக அறியப்படுகிறது. Amphibians seem to be at higher risk of extinction because habitat destruction. அழிவின் விளிம்பில் உள்ளதாக அறியப்பட்டுள்ளது. ஆம்பிபியன் அதாவது இருவாழ்விகள் வாழிட இழப்பு காரணமாக பல இருவாழ்விகள் அழிவின் விளிம்பில் உள்ளதாக அறியப்படுகிறது. Amphibian seems to be at higher risk of extinction because of habitat destruction. The most serious aspects of the loss of biodiversity is the extinction of species. பல்வகைத்தன்மையின் இழப்பிற்கு மிக முக்கிய காரணம் உயிரினங்கள் மரபற்று போவதாகும். The unique information contained in its the genetic material DNA and which it possesses are lost forever. இதனால் உயிரினங்களில் மரபு பொருள்களில் உள்ள தனித்துவமிக்க செய்திகளும் DNA அதன் சிறு வாழிடங்களும் நிரந்தரமாக இழக்கப்படுகின்றன. possess are lost forever, நிரந்தரமாக இழக்கப்படுகின்றன. The next one is the IUCN. சர்வதேச இயற்கை பாதுகாப்பு கூட்டமைப்பு. IUCN, International Union for Conservation of Nature, is an organization that working in the field of nature conservation and sustainable use of natural resource. இயற்கை வளங்கள் பாதுகாத்தல் மற்றும் இயற்கை வளங்களை தொடர்ந்து பயன்படுத்துதல் ஆகியவற்றை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் நிறுவனமே சர்வதேச இயற்கை பாதுகாப்பு கூட்டமைப்பு IUCN எனப்படுகிறது. It was established in 1948 and located at Glandwede, Switzerland. இது 1948 ஆண்டு சுவிட்சர்லாந்தில் உள்ள கிளாண்ட் வீடியில் நிறுவப்பட்டது.
It is the involved in the data gathering and analyzing research, the field project and education on the conservation, sustainable development and biodiversity. Sustainable development and biodiversity. தகவல் சேமிப்பு மற்றும் பகுப்பாய்வு ஆராய்ச்சிகள், களத்திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கல்வி, நிலையான வளர்ச்சி மற்றும் உயிரின பல்வகைத்தன்மை ஆகியவற்றில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளது. IUCN mission is the influence, encourage and assist the societies through the world to conserve their nature and ensure that any of the natural resource is there equitable and ecological sustainable. Equitable and ecological sustainable. அதாவது இயற்கை பாதுகாப்பு, இயற்கை வளங்களின் சமமான பயன்பாடு. IUCN means the influence and encourage and assist society throughout the world. இயற்கை வளங்களின் சமன்பாடு, இயற்கை பாதுகாப்பு, இயற்கை வளங்களின் சமமான பயன்பாடு மற்றும் சுற்றுச்சூழலின் நிலைப்புத்தன்மை. The IUCN means the influence, encourage and assist associated through the world to conserve the nature. அது அரசு மற்றும் தொழிற்சாலைகளுடன் இணைந்து அவற்றுக்கு தகவல் மற்றும் ஆலோசனை வழங்குவதன் மூலம் அவற்றை தூண்டுகிறது. It influences the government and industries through the partnership by providing the information and advice. அதாவது அரசு மற்றும் தொழிற்சாலைகளுடன் தங்களை இணைத்து கொண்டு அவற்றுக்கு தகவல் மற்றும் ஆலோசனை வழங்குவதன் மூலம் அவற்றை தூண்டுகிறது. ஆலோசனை வழங்குவதன் மூலம் அவற்றை தூண்டுகிறது. IUCN missions is to the influence, encourage and assist the society throughout the world through the conserve the nature to ensure that any use of natural resource is equitable and ecologically sustainable. அதாவது அரசு மற்றும் தொழிற்சாலைகளுடன் தங்களை இணைத்து கொண்டு அவற்றுக்கு தகவல் மற்றும் ஆலோசனைகள் வழங்குவதன் மூலம் அவற்றை தூண்டுகிறது. இயற்கை பாதுகாப்பு, இயற்கை வளங்களின் சமமான பயன்பாடு மற்றும் சுற்றுச்சூழலின் நிலைப்புத்தன்மை ஆகியவற்றுக்கான உலகெங்கும் உள்ள சேவை நிறுவனங்களை ஒருங்கிணைந்து ஊக்கப்படுத்துவதே IUCN நிறுவனத்தினுடைய இலக்கு ஆகும். இலக்கு. The IUCN mission is to influence, encourage and assist the society through the world to IUCN mission is to influence, encourage and assist society through the world to conserve nature and to ensure that any use of natural resource is equitable and ecologically sustainable. அதாவது இயற்கை பாதுகாப்பு, இயற்கை வளங்களின் சமமான பயன்பாடு மற்றும் சுற்றுச்சூழலின் நிலைப்புத்தன்மை ஆகியவற்றுக்கு உலகெங்கும் உள்ள சேவை நிறுவனங்களை ஒன்றிணைந்து ஊக்கப்படுத்துவதே IUCN நிறுவனத்தின் இலக்கு ஆகும். And they influence the government and the industries through the partnership by providing information and advice. அரசு மற்றும் தொழிற்சாலைகளுடன் தங்களை இணைத்து கொண்டு அவற்றுக்கு தகவல்கள் மற்றும் ஆலோசனைகளை வழங்குவதன் மூலம் அவற்றை தூண்டுகிறது. இன்ஃப்ளூயன்ஸ்னா தூண்டுகிறது. The organization compiles and publishes the IUCN red list of the threatened species and the conservation status in the world.
conservation status in the world. அதே போன்று அழியும் ஆபத்தில் உள்ள உயிரினங்களின் தகவல்களை சேகரித்து கம்பைல்ஸ் தொகுத்தல் அண்டு பப்ளிஷ் அது சிவப்பு பட்டியலாக வெளியிடுகிறது. பப்ளிஷ் the IUCN Red List the threatened species and their conservation status in the world மற்றும் உலகளாவிய அளவில் அதனுடைய பாதுகாப்பு குறித்தும் தெரிவிக்கிறது. It plays a vital role in the implement of the several international conservation on nature conservation and biodiversity. பல்வகைத்தன்மை மற்றும் இயற்கை பாதுகாப்பிற்கான பல சர்வதேச உடன்படிக்கைகளை செயல்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது. The next one is the Red Data Book, சிகப்பு தகவல் புத்தகம், செந்தரவு புத்தகம். The Red Data Book or the Red List is a catalog of taxa facing the risk of extinction. அது செந்தரவு புத்தகம் அல்லது சிவப்பு தகவல் புத்தகம் அல்லது சிவப்பு பட்டியல் என்பது அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினங்களின் விவரங்கள் அடங்கிய பட்டியலாகும். The IUCN International Union of Conservation of Nature and Natural Resource, which is renamed as the WCU World Conservation Union, Margus, Switzerland, they maintain the Red Data Book. அதாவது இவற்றில் இயற்கை மற்றும் இயற்கை வளங்களின் பாதுகாப்பிற்கான சர்வதேச கூட்டமைப்பு IUCN, உலக பாதுகாப்பு கூட்டமைப்பு வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன், மார்கஸ் சுவிட்சர்லாந்து என பெயர் மாற்றப்பட்டு செந்தரவு புத்தகத்தை பராமரிக்கிறது. The concept of Red List was mooted in 1963. அது சிவப்பு பட்டியல் என்ற கருத்து 1963ஆம் ஆண்டு உருவானது. The purpose of the preparation of Red List are, சிவப்பு பட்டியல் தயாரிப்பதற்கான நோக்கங்கள். 5 mark question, important 5 mark question. To create the awareness on the degree of the threat to biodiversity, உயிரின பல்வகைத்தன்மை எதிரான அச்சுறுத்தல்களின் அளவுகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். Then second one is the identification and documentation of species at high risk of extinction, மரபற்று போகும் நிலையில் உள்ள உயிரினங்களை அடையாளம் கண்டு ஆவணப்படுத்துதல். Then third one is the provide the global index on the declining biodiversity, மூன்றாவதாக குறைந்து வரும் உயிரின பல்வகைத்தன்மைக்கு உலகளாவிய குறியீட்டு எண்ணை வழங்குதல். இண்டெக்ஸ்னா குறியீட்டு எண், குளோபல் இண்டெக்ஸ் உலகளாவிய குறியீட்டு எண்ணை வழங்குதல். Then fourth one, preparing the conservation priorities and help in conservation of action. பாதுகாப்பு தேவைப்படும் உயிரினங்களின் பட்டியலை முன்னுரிமை அடிப்படையில் தயார் செய்தல் மற்றும் பாதுகாப்பு செயல்பாடுகளில் உதவுதல். Information on international agreement on conservation of biological diversity, அது உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாப்பு தொடர்புடைய பல்வேறு சர்வதேச உடன்படிக்கைகள் பற்றிய தகவல்களை அளித்தல். These are all the importance of the preparation of a red list. Prepare of the red list. இவை சிவப்பு பட்டியல் தயாரிப்பதற்கான நோக்கங்களாகும். Then the red list has the 8 categories of the species. சிவப்பு பட்டியலில் உள்ள சிற்றினங்கள் 8 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்டின்ட், மரபற்று போனவை. செகண்ட் ஒன் த எக்ஸ்டின்ட் இன் த வைல்டு, வனத்தில் மரபற்று போனவை. தென் தேர்ட் ஒன் இஸ் த கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளவை. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளவை. தென் ஃபோர்த் ஒன் இஸ் த என்டேஞ்சர்டு, அழியும் நிலையில் உள்ளவை. தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் த வல்னரபுள், எளிதில் பாதிக்கப்படக்கூடியவை. தென் சிக்ஸ்த் ஒன் இஸ் லோவர் ரிஸ்க்,
குறைந்த ஆபத்துடையவை. தென் செவன்த் ஒன் டேட்டா டெஃபிஷியன்சி, முழுமையான தகவல் இல்லாதவை. தென் எய்த் ஒன் நாட் இவாலுவேட், மதிப்பீடு செய்யப்படாதவை. These are all the 8 categories of the red list has the 8 categories of species. இவைகள் சிவப்பு பட்டியலில் உள்ள சிற்றினங்களின் 8 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ள வகைகள் ஆகும். The next Project Tiger. Project Tiger. புலி திட்டம். அதாவது the government of India launched the Project Tiger in 1973 to protect our national animal. நம் தேசிய விலங்கான புலியை பாதுகாக்கும் பொருட்டு 1973 இந்திய அரசு புலி திட்டத்தை தொடங்கியது. From 9 tigers reserves since their inception. அதாவது 9 புலி காப்பகங்களுடன் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் the Project Tiger converged has increased to the 50 at the present. தற்போது 50 புலி காப்பகங்களை உள்ளடக்கியது. The Project Tiger is the ongoing the centrally sponsored scheme of Ministry of Environment and Forest. Ministry of Environment and Forest. புலிகள் காப்பிடங்கள் என மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் நிதியுதவியுடன் நடந்து வரும் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் மாநிலங்களின் புலித்திட்ட செயல்பாடுகளுக்கு உதவி செய்து வருகிறது. The providing the central assist to this state for the tiger conservation in designated tiger reserves. The Project Tiger was launched in this Jim Corbett National Park, the Uttarakhand in 1973. 1973 ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவில் புலிகள் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவில் புலி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. The project ensured the viable population of the Bengal tiger in the natural habitat. இத்திட்டம் இனப்பெருக்க திறனுடைய வங்கப்புலிகள் இயற்கை வாழிடங்களில் வாழ்வதையும் அவற்றை அழிவிலிருந்து பாதுகாப்பதையும் மற்றும் உயிரியல் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு பகுதிகளை இயற்கையாக பாரம்பரியமாக பேணுவதையும் உறுதி செய்கிறது. The project the extinction and preserving area biological importance in the natural heritage. இயற்கை பாரம்பரியமாக பேணுவதையும் உறுதி செய்கிறது. Then the National Tiger Conservation Authority NTCA is the statutory body of the ministry they created under the Wildlife Project Tiger Wildlife Protection Act 1972. தேசிய புலிகள் காப்பக ஆணையம் NTCA என்பது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் உருவாக்கப்பட்ட சட்டபூர்வமான அமைப்பாகும். The India holds over the half of the world tiger population. அதாவது உலகின் மொத்த புலி இனத்தின் எண்ணிக்கையில் பாதி அளவு இந்தியாவில் காணப்படுகிறது. India holds over half of the world tiger population. உலக மொத்த புலி இனத்தின் எண்ணிக்கையில் பாதியளவு இந்தியாவில் காணப்படுகிறது. According to the latest tiger census, the report released on 20th Century 2015 by NTCA, the current tiger population is estimated at 2212. தேசிய புலிகள் காப்பக ஆணையம் ஜனவரி 20, 2015 அன்று வெளியிட்ட அறிக்கையில் தற்போது புலிகளின் எண்ணிக்கை 2212 என குறிப்பிடப்பட்டுள்ளது. One more species goes extinction. மேலும் ஒரு இனம் மரபற்று போகிறது. ஜார்ஜ் த ட்ரீ ஸ்னைல், அக்காட்டினெல்லா
affexvulva, Achatinella affexvulva, that died on January 1, 2019 at the age of 14. ஜார்ஜ் என்ற மர நத்தை அக்காட்டினெல்லா அப்பெக்ஸ்வில்வா என்ற நத்தை ஜனவரி 1, 2019 அன்று தனது 14 வயதில் இறந்தது. He was the last snail of his species. அந்த நத்தை தான் அந்த இனத்தின் கடைசி நத்தையாகும். And it's the emblematic of their loss of native Hawaiian mollusks. ஹவாயன் மொலஸ்க், இது ஹவாய் வாழ் மெல்லுடலி இழப்பிற்கான அடையாளமாகும். எம்ப்ளமெண்டிக்னா அடையாளமாகும், இழப்பிற்கான அடையாளமாகும். இது ஹவாய் வாழ் மெல்லுடலிகள் இழப்பிற்கான அடையாளமாகும். அண்ட் இஸ் த எம்ப்ளமேட்டிக் ஆஃப் த லாஸ் ஆஃப் நேட்டிவ் ஹவாயன் மொலஸ்க். நேட்டிவ் ஹவாயன் மொலஸ்க். Now go to the Tamil medium students. உயிரிய பல்வகைத்தன்மை இழப்பு. உலகில் உயிர்கள் தோன்றியது முதல் இயற்கையாகவே உயிரினங்கள் உருவாவதும் மறைவதும் மரபற்று போவதும் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இருப்பினும் தற்போது மிக வேகமாக மரபற்று போகின்றன. இது பூமியில் சுற்றுச்சூழல் நிலைப்புத்தன்மையும் மற்றும் பல்வகைத்தன்மையின் பரவலையும் சீர்குலைக்கிறது. மனித செயல்பாடுகளை பெருமளவில் பல்வகைத்தன்மையின் அழிவிற்கு முக்கிய காரணமாகும். இயற்கை வளங்களான நிலம், நீர் மற்றும் உயிரினங்கள் போன்றவை கட்டுப்பாடின்றி மிக அதிகமாக மனிதர்களால் சுரண்டப்படுகின்றன. உயிரிய பல்வகைத்தன்மையின் மாநாட்டில் கருத்தின்படி மனித செயல்பாடுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உயிரிய பல்வகைத்தன்மையின் மீது அழிவை தரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதாவது நேரடி மனித செயல்பாடுகள் நேரடி, அதாவது உள்ளூர் நிலங்களை பயன்பாட்டை மாற்றுதல், உயிரினங்களை அறிமுகப்படுத்துதல் அல்லது நீக்குதல், அறுவடை செய்தல், மாசடைதல் மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற மனித நேரடி செயல்பாடுகள் உயிரின பல்வகைத்தன்மை மீது அழுத்தத்தை கொடுத்து இழப்பை தருகின்றன. மக்கள் தொகை பெருக்கம், பொருளாதாரம், தொழில்நுட்பங்கள், கலாச்சாரம் மற்றும் சமய காரணிகள் ஆகிய மறைமுக செயல்பாடுகளும் இழப்பிற்கு பெரும் பங்காற்றுகின்றன. புதிய உயிரினங்கள் கண்டுபிடிப்பாலும் சிற்றினமாக்கல் வழியாக புதிய சிற்றினங்களை உயிரிய பல்வகைத்தன்மையின் சேர்ப்பதற்கு நம்பிக்கை குறைவாகவே உள்ளது. பருவமழை பொய்த்தல், புவி வெப்பமடைதல், ஓசோன் சிதைவு, மலைப்பிரதேசங்களில் ஏற்படும் நிலச்சரிவு மற்றும் மாசுபாடு போன்ற மனிதனின் மறைமுக செயல்பாடுகள் உயிரிய தன்மையை அளிக்கக்கூடியவையாகும். இவை இயற்கை மற்றும் இயற்கை வளங்களின் பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் IUCN வெளியிட்டுள்ள சிவப்பு பட்டியல் 2004 படி 500 ஆண்டுகளில் 784 இனங்கள் மரபற்று போனதை ஆவணப்படுத்தியுள்ளது. உயிரினங்களின் இயற்கையான மரபற்று போதலின் வீதத்தை விட தற்போதைய வீதம் 100 முதல் அதிகமாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வீதம் எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவரம் மற்றும் மனித வாழ்க்கையில் பல்வகைத்தன்மை நிறைய தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது. உணவு வலையின் மீது பல்வகைத்தன்மையின் பல்வேறு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சிற்றினத்தின் இழப்பு கூட ஒரு முழு உணவு சங்கிலியை மிக மோசமாக தாக்கும். அதன் விளைவாக உயிரின பல்வகைத்தன்மையின் ஒட்டுமொத்த குறைப்பிற்கு காரணமாகின்றன. பல்வகைத்தன்மை அழிவால் சூழ்நிலை மண்டலத்தின் சேவைகள் குறைந்து உணவு பற்றாக்குறை ஏற்படும் அபாயமும் உள்ளது. அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி ஹாட்ஸ்பாட்ஸ்
அசாதாரண மற்றும் துரிதமான வாழிட மாறுபாடு இழப்புகளை சந்திக்கும் உள்ளூர் சிற்றினங்களை அதிகமாக கொண்ட நிலப்பரப்பு அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி எனப்படுகிறது. 2 மார்க் கொஸ்டின். நார்மன் மயர்ஸ் என்பவர் அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி தனித்தன்மையுடைய உள்ளூர் உயிரினங்களின் பல்வகைத்தன்மையை அதிகமாக கொண்ட அதே நேரத்தில் மனித செயல்பாடுகளால் குறிப்பிடத்தக்க அளவிற்கு பாதிக்கப்பட்டு மாற்றியமைக்கப்பட்ட பகுதி என்று வரையறுத்தார். அபாயநிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி என்பது குறைந்தது 1500 வாஸ்குலார் கற்றை கொண்ட தாவர இனங்களில் உலகளவில் இது 0.5% ஆகும். 70% அதிகமாக மூல தாவர இனங்களை இழந்த பகுதியாகும். இது உலகில் 35 உயிரின பல்வகைத்தன்மை அபாயநிலை உள்ளூர் உயிரின பகுதிக்கான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதில் 4 இந்தியாவில் உள்ளது. சுற்றுச்சூழல் தகவல் ENVAs, அதாவது அவையான 4: இமயமலை முழு இந்திய மலை தொடர் மண்டலம், 2வது மேற்கு தொடர்ச்சி மலைகள், 3வது இந்தோ பர்மா அசாம் மற்றும் அந்தமான் தொகுதி தீவுகள், அதாவது மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், லாவோஸ், கம்போடியா மற்றும் மேற்கு சீனா தவிர்த்து முழு வடகிழக்கு மண்டல இந்தியாவை உள்ளடக்கியது. 4வது சுந்தாலாந்து குமரிக்கண்டம், அதாவது நிக்கோபார் தீவுகளை உள்ளடக்கியது. இந்தோனேசியா, மலேசியா, சிங்கப்பூர், ப்ரூனே, பிலிப்பைன்ஸ் ஆகிய அடங்கும். அடுத்து அழியும் நிலை இனங்கள் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். இவை மரபற்று போக அதிக வாய்ப்புகள் உள்ளன என வகைப்படுத்தப்பட்டுள்ள சிற்றினங்களாகும். சர்வதேச இயற்கை பாதுகாப்பு கூட்டமைப்பில் சிவப்பு பட்டியலில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளபடி தீவிரமாக அழியும் நிலையிலுள்ள உயிரினங்களுக்கு அடுத்தபடியாக அழியும் நிலையிலுள்ள வன விலங்கு 2ஆம் நிலை அதிகபட்ச பாதுகாப்பு தரப்படுகிறது. தீவிரமாக அழியும் நிலையுள்ள உயிரினங்களுக்கு அடுத்தபடியாக அழியும் நிலையிலுள்ள வனவிலங்குகளுக்கு 2ஆம் நிலை அதிகபட்ச பாதுகாப்பு தரப்பட்டுள்ளது. 1998ஆம் ஆண்டின் 1102 விலங்குகளும் மற்றும் 1197 தாவர இனங்களும் IUCN சிவப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. 2012ஆம் ஆண்டில் வெளியான IUCN சிவப்பு பட்டியலில் 3079 விலங்கினங்களும் மற்றும் 2655 தாவர இனங்களும் உலகமெங்கும் அழிந்து வரும் இனங்கள் அதாவது EN பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. மரபற்று போதல். உலகின் எந்த பகுதியிலும் ஒரு இனத்தின் ஒரு உறுப்பினர் கூட உயிருடன் இல்லை என்ற நிலையை அடைந்த இனம் மரபற்று போனதாக கருதப்படுகிறது. ஒரு இனத்தின் உயிரிகள் பிடிபட்ட நிலையில் அல்லது பிற மனித கட்டுப்பாட்டு சூழலில் மட்டுமே உயிருடன் இருந்தால் அந்த இனம் வனத்தில் அழிந்துவிட்டது என கருதப்படும். இவ்விரு நிலையுமே இவ்வினம் உலகளவில் மரபற்று போனதாக கருதப்படும். ஒரு இனம் சொந்த இடத்தில் இல்லாமல் மற்றொரு இடத்தில் அடைக்கலம் பெற்று உயிருடன் இருக்குமானால் அது உள்ளூர் மரபற்று போனதாக கருதப்படுகிறது. கடந்த 450 மில்லியன் ஆண்டுகளில் பூமியில் 5 பேரழிவுகள் நிகழ்ந்து அதன் விளைவாக உலகில் ஏறத்தாழ 50% தாவர விலங்கினங்கள் அழிந்துவிட்டன. உயிரினங்களின் அழிவிற்கு மிக கடுமையான சுற்றுச்சூழல் மாற்றங்கள் மற்றும் இனத்தொகை பண்புகள் காரணமாகும். மரபற்று போதல் 3 வகைப்படுகிறது. இயற்கை வழி மரபற்று போதல் சுற்றுச்சூழல் மற்றும் பரிணாமத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், கொன்றுதிணிகள் மற்றும் நோய்கள் போன்ற காரணங்களால் தற்போது உள்ள சிற்றினம் மேம்பட்ட தகவமைப்புகளை கொண்ட மற்றொரு சிற்றினத்தால் மாற்றம் செய்யப்படுதல் இயற்கை வழி மரபற்று போதல் எனப்படுகிறது. இது மந்தமாக நடைபெறும் செயலாகும். அகக்கலப்பில் வீரிய குறைவு, அதாவது குறைவான தகவமைப்பு மற்றும் மாறுபாடு காரணமாக சிறு இனக்கூட்டங்கள் பெரிய இனக்கூட்டங்களை விட விரைவில் மரபற்று போகின்றன. அடுத்து பெருந்திரள் மரபற்று போதல். சுற்றுச்சூழல் பேரழிவுகளால் பூமி சில பெருந்திரள் அழிவுகளை சந்தித்துள்ளது. 225 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பெர்மியன் காலத்தில் பேரழிவு ஏற்பட்டு ஆழமற்ற கடல் நீர் வாழ்ந்த 90% முதுகு நாணற்ற உயிரினங்கள் மரபற்று போயின. 3வது மானுட செயல்பாடுகளால் மரபற்று போதல். வேட்டையாடுதல், வாழிடச் சீரழிவு, மிகை பயன்பாடு, நகரமயமாக்கல் மற்றும் தொழில்மயமாக்கல் போன்ற மனித நடவடிக்கைகள் இவ்வகை அழிவினை தூண்டுகின்றன. மொரீசியஸ் தீவுகளில் வாழ்ந்த டோடோ, ரஷ்யாவில் வாழ்ந்த ஸ்டெல்லரின் கடற்பசு ஆகியவை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். வாழிட இழப்பு காரணமாக
பல இருவாழ்விகள் அழிவின் விளிம்பில் உள்ளதாக அறியப்படுகிறது. பல்வகைத்தன்மையின் இழப்பிற்கு மிக முக்கியமான காரணம் உயிரினங்கள் மரபற்று போவதாகும். இதனால் உயிரினங்களில் மரபு பொருளில் உள்ள தனித்துவமிக்க செய்திகளும் DNA அதன் சிறு வாழிடங்களும் நிரந்தரமாக இழக்கப்படுகின்றன. அடுத்து சர்வதேச இயற்கை பாதுகாப்பு கூட்டமைப்பு. இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் இயற்கை வளங்களை தொடர்ந்து பயன்படுத்தல் ஆகியவற்றை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் நிறுவனமே சர்வதேச இயற்கை பாதுகாப்பு கூட்டமைப்பு ஆகும். இது 1948ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் உள்ள கிளாண்ட் வீதியில் நிறுவப்பட்டது. தகவல் சேமிப்பு மற்றும் பகுப்பாய்வு ஆராய்ச்சிகள், களத்திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கல்வி, நிலையான வளர்ச்சி மற்றும் உயிரின பல்வகைத்தன்மை ஆகியவற்றில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளது. இயற்கை பாதுகாப்பு, இயற்கை வளங்களின் சமமான பயன்பாடு மற்றும் சுற்றுச்சூழலின் நிலைப்புத்தன்மை ஆகியவற்றிற்கென உலகெங்கும் உள்ள சேவை நிறுவனங்களை ஒன்றிணைத்து ஊக்கப்படுத்துவதே IUCN நிறுவனத்தின் இலக்கு ஆகும். அரசு மற்றும் தொழிற்சாலைகளுடன் தங்களை இணைத்து கொண்டு அவற்றிற்கு தகவல் மற்றும் ஆலோசனைகள் வழங்குவதன் மூலம் அவற்றை தூண்டுகிறது. அழியும் ஆபத்தில் உள்ள உயிரினங்களின் தகவல்களை சேகரித்து தொகுத்து சிவப்பு பட்டியலாக இந்நிறுவனம் வெளியிடுகிறது மற்றும் உலகளாவிய அளவில் அதன் பாதுகாப்பு குறித்து தெரிவிக்கின்றது. பல்வகைத்தன்மை மற்றும் இயற்கை பாதுகாப்பிற்காக உள்ள பல சர்வதேச உடன்படிக்கைகளை செயல்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது. சிவப்பு தகவல் புத்தகம் அல்லது செந்தரவு புத்தகம் அல்லது சிவப்பு தகவல் புத்தகம் அல்லது சிவப்பு பட்டியல் என்பது அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினங்களின் விவரங்கள் அடங்கிய பட்டியலாகும். இயற்கை மற்றும் இயற்கை வளங்கள் பாதுகாப்பிற்கான சர்வதேச கூட்டமைப்பு உலக பாதுகாப்பு கூட்டமைப்பு, அதாவது WCU, மோர்கஸ் சுவிட்சர்லாந்து என பெயர் மாற்றப்பட்டு செந்தரவு புத்தகத்தை பராமரிக்கப்படுகிறது. சிவப்பு பட்டியல் என்ற கருத்து 1963ஆம் ஆண்டு உருவானது. சிவப்பு பட்டியலில் தயாரிப்பதற்கான நோக்கங்கள்: 1. உயிரின பல்வகைத்தன்மைக்கு எதிரான அச்சுறுத்தல்களில் அளவுகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். 2. மரபற்று போகும் நிலையில் உள்ள உயிரினங்களை அடையாளம் கண்டு ஆவணப்படுத்துதல். 3. குறைந்து வரும் உயிரின பல்வகைத்தன்மைக்கு உலகளாவிய குறியீட்டு எண்ணை வழங்குதல். 4. பாதுகாப்புக்கு தேவைப்படும் உயிரினங்களின் பட்டியலை முன்னுரிமை அடிப்படையில் தயார் செய்தல் மற்றும் பாதுகாப்பு செயல்பாடுகளில் உதவுதல். 5. பல்வகைத்தன்மை பாதுகாப்பு தொடர்புடைய பல்வேறு சர்வதேச உடன்படிக்கைகள் பற்றிய தகவல்களை அளித்தல் ஆகும். இதுவே சிவப்பு பட்டியல் தயாரிப்பதற்கான நோக்கங்களாகும். அடுத்து சிவப்பு பட்டியலில் உள்ள சிற்றினங்கள் 8 வகை. 1. மரபற்று போனவை. 2. வனத்தில் மரபற்று போனவை. 3. மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளவை. 4. அழியும் நிலையில் உள்ளவை. 5. எளிதில் பாதிக்கப்படக்கூடியவை. 6. குறைந்த ஆபத்து உடையவை. 7. முழுமையான தகவல் இல்லாதவை. 8. மதிப்பீடு செய்யப்படாதவை ஆகும். இவை சிவப்பு பட்டியலில் உள்ள 8 சிற்றினங்கள் 8 வகைகள் ஆகும். 8 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து புலி திட்டம். நம் தேசிய விலங்கான புலியை பாதுகாக்கும் பொருட்டு 1973இல் இந்திய அரசு புலி திட்டத்தை தொடங்கியது. 9 புலி பாதுகாப்பகங்களுடன் தொடங்கப்பட்ட இத்திட்டம் தற்போது 50 புலி காப்பகங்களை உள்ளடக்கியது. புலிகள் காப்பிடங்கள் என மத்திய அரசு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் நிதியுதவியுடன் நடந்து வரும் இத்திட்டத்தை செயல்படுத்தும் மாநிலங்களின் புலித்திட்ட செயல்பாடுகளுக்கு உதவி செய்து வருகிறது. 1973ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவில் புலிகள் திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் இனப்பெருக்கத்திறனுடைய வங்க புலிகள் இயற்கை வாழிடங்களில் வாழ்வதையும் அவற்றை அழிவிலிருந்து பாதுகாப்பதையும் மற்றும் உயிரியல் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு பகுதிகளை இயற்கை பாரம்பரியமாக பேணுவதையும் உறுதி செய்கிறது. தேசிய புலிகள் காப்பகம் NTCA என்பது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972இன் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அமைப்பாகும். உலகின் மொத்த புலி இனத்தின் எண்ணிக்கையில் பாதியளவு இந்தியாவில் காணப்படுகிறது. தேசிய புலிகள் காப்பக ஆணையம் ஜனவரி 20, 2015 அன்று வெளியிடப்பட்ட அறிக்கையின் தற்போதைய புலிகளின் எண்ணிக்கை 2212 என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு இனம் மரபற்று போகிறது. ஜார்ஜ் என்ற மர நத்தை, அக்காட்டினெல்லா அப்பெக்ஸ்ஃபெல்வா என்ற நத்தை ஜனவரி 1, 2019 அன்று தனது
14வது வயதில் இறந்தது. அந்த நத்தை தான் அந்த இனத்தின் கடைசி நத்தையாகும். இது ஹவாய் வாழ் மெல்லுடலிகள் இழப்பிற்கான அடையாளம் ஆகும். So this class have the finish. The next class we can go to the next topic. Thank you.